வாங்க முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சுக்குங்க, 1 ஸ்பூன் கொள்ளு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 5 காஞ்ச வத்தலுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்புங்க, ஒரு 2 பல்லு பூண்டுங்க. வாங்க போய் வறுத்துட்டு வருவோம். இந்த கீரையை வந்து வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணுங்க. வறுக்கணுங்க. பாருங்க, நல்லா தெரியுதுங்களா? கருகு விட்டுறக்கூடாதுங்க, பொடி கசக்கும். அடுத்து உளுந்து பருப்பு போடணுங்க, கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா வறுக்கணுங்க, கலர் மாற வரைக்கும். சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எள்ளுங்க, வெள்ளை எல்லையும் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணுங்க, எல்லாம் தீஞ்சிரும். வெள்ளை பாருங்க வெடிக்க ஆரம்பிக்குது. மிளகாய் சேர்த்துக்கலாங்க, சுக்கு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. பெருங்காயத்தூளி சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. வாங்க இதை பொடி பண்ணி காட்டுறேன். கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துங்க, பொடி பண்ணிட்டு வாங்க. நல்லா ஆற விட்டு பொடி பண்ணுங்க, குறன்னு பண்ணுங்க, ரொம்ப நைஸாக செய்யக்கூடாதுங்க. வாங்க முருங்கைக்கீரை பொடி செஞ்சாச்சுங்க, நுணுக்கி எடுத்தாச்சு. இதில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. இந்த காலத்தில் குழந்தைங்க கீரையே சாப்பிடாதுங்க. அதனால சாம்பார் வைக்கிறப்ப ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்துக்கும் சத்து, ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சேர்த்துக்கோங்க. கீரை சாப்பிடாதவங்க கூட இதை நம்ம குழம்புல போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. நம்ம சாதாரணமாகவே சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி அல்லது எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.